ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு எழுதும் அனைவருக்கும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 4வது கிளாஸில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ் அண்ட் ஏஜஸ், அதாவது விகிதம், விகிதாச்சாரம், சராசரி வயது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸ் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போதும் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதை வந்து ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸை செப்பரேட் டாப்பிக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் இதோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும், ஒரு 10 கொஷின்ஸ். ஸோ அதை வந்து டைம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு திரும்ப வரணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்டதுக்காக ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுலேயுமே அந்த கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து நம்பர் அண்ட் நம்பர் சிஸ்டம்ஸ் 2 கிளாஸில் பார்த்துருவோம், எண் மற்றும் எண் அமைப்புகள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன வகையான எண்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ரெண்டாவதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிசிபிலிட்டி, வகுக்கும் தன்மை. ஸோ அது வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, அப்புறம் 13க்கு பார்த்துருப்போம். அப்புறம் 12 மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். 25, 100 அதுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்துருவோம். அப்புறம் ப்ராஃபிட், லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், லாபம், நஷ்டம், தள்ளுபடிகள், அதை வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ், ஆவரேஜ் அண்ட் ஏஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர் சிஸ்டம்ஸில் வர அந்த சிம்பிளான அடிஷன், சப்ராக்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் அந்த ஆல்ரெடி வேறு ஒரு இதில் படித்த கான்செப்ட் வச்சு, அதாவது நம்பர் சிஸ்டம்ஸ்லையோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்லையோ படித்ததை வச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கும் ஃப்ராக்ஷன்ஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன? ஸோ உதாரணத்துக்கு ஒரு கேக் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஓகே. ஸோ ஒரு கேக் எடுத்துக்கிறோம். அந்த கேக்கை வந்து ஒரு 3 கிலோ கேக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 kg அந்த கேக்கோட வெயிட். ஸோ 3 பேர் சாப்பிட்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1/2 கிலோ கேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3ஆக பிரிக்கும்போது 6ஆக பிரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 1/2 கிலோ. ஓகேங்களா? ஸோ ஏக்கு வந்து 500 கிராம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பீஸ் கிடைக்குது. ஸோ பிக்கு வந்து இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 500. ஸோ மொத்தமாக வந்து பிக்கு 1 கிலோ கிடைக்குது. ஓகேங்களா? சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,500, அதாவது 1,500 கிராம் கிடைக்குது. சரிங்களா? ஸோ சிக்கு 1,500 கிராம் கிடைக்குது. இப்போது இந்த கேக்கு அப்படின்னு எடுத்தோம்னா ஏவோட ஃப்ராக்ஷன் என்ன? ஏக்கு கிடைக்கிற ஃப்ராக்ஷன் வந்து 1/6. பிக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2/6. சிக்கு கிடைக்கிறது ஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3/6. ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு பகுதியில், ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு முழு பகுதியில் இதுக்கு எவ்வளோ பகுதி கிடைக்குது? 6 பகுதியில் ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ, அதுதான் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ இதில் என்ன அப்படின்னா வந்து எந்த விகிதத்தில் கிடைக்குது? ஸோ A:B:Cக்கு. ஓகேங்களா? ஸோ ஏக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 1/6, பிக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2/6, சிக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3/6. ஓகே. ஸோ இப்போ இதை காமனாக வகுக்கணும். ஓகேங்களா? இல்லை பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் காமனாக 1/6 இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 1 × 1/6, 2 × 1/6, 3 × 1/6. சரிங்களா? ஸோ 1 × 1/6, 2 × 1/6, 3 × 1/6ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 1/6 காமனாக இருக்கா? ஸோ 1/6 அடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ 1/6 காமனாக இருக்கிறதுனால 1/6 அடிச்சிட்டோம் அப்படின்னா A:B:C வந்து 1:2:3. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 1:2:3க்கு என்ன அர்த்தம்? ஓகே. ஸோ நமக்கு தெரியும் ABC வந்து 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ அதாவது ஏவோட ஒரு பார்ட்டுக்கு பி வந்து 2 பார்ட்டு சாப்பிட்றாங்க. ஏவோட ஒரு பார்ட்டுக்கு சி வந்து 3 பகுதி சாப்பிட்றாங்க. சரிங்களா? அதாவது ஏ வந்து ஒரு பகுதி சாப்பிட்டா பி வந்து 2 பகுதி கிடைக்குது. ஏக்கு வந்து ஒரு பகுதி கிடைச்சதுன்னா சிக்கு வந்து 3 பகுதி கிடைக்குது. பிக்கு 2 பகுதிக்கும்
ஒவ்வொரு 2 பகுதிக்கும் சிக்கு 3 பகுதி கிடைக்குது. இப்போ இது 6 கிலோ கேக்காக இருந்துச்சுன்னா ஏக்கு 1 கிலோ, பிக்கு 2 கிலோ, சிக்கு 3 கிலோ. சரிங்களா? இதுதான் விகிதம். ஏக்கு என்ன விகிதத்தில் கிடைக்குதோ பிக்கு அதே விகிதத்தில் கிடைக்குது, சிக்கும் அதே விகிதத்தில் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. ஸோ ரேஷியோ அப்படின்னா ஸோ இந்த மொத்தத்தில் இவங்களோட பங்கு எவ்வளோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக ஏவோட பங்குக்கு பிக்கு எவ்வளோ, பியோட பங்கு சிக்கு எவ்வளோ. இப்போ ஃப்ராக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சொல்லலாம் a = 1/6 அப்படின்னு. ஆனால் ரேஷியோவை தனியாக சொல்ல முடியாது. ஒன்று a:b இருக்கணும், இல்லை a:c இருக்கணும், இல்லை b:c இருக்கணும், இல்லை இங்கே இருக்கிற மாதிரி a:b:c இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷனில் a எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா கேக்கில் 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லலாம். b எவ்வளோ கேக்கில் 6ல் 2 பங்கு அப்படின்னு சொல்லலாம். c வந்து கேக்கில் 6ல் 3 பங்கு, அதாவது பாதி கேக்கை c சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரேஷியோவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் பி கணக்கில் ஏ எவ்வளோ, பி 2 கேக் சாப்பிட்டான்னா ஏ 1 கேக், சி கணக்கில் பி எவ்வளோ, சி 3 கேக் சாப்பிட்டா பி 2 கேக், அப்படி தான். சரிங்களா? ஸோ இதுதான் பர்சன்டேஜுக்கும் ரேஷியோஸ்க்கும். ஸோ பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோஸ் இதே கேக்கிலேருந்து இந்த பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம், இதே கேக்கிலேருந்து இந்த ரேஷியோஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? பட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ஸோ ஃப்ராக்ஷன்ஸை நீங்கள் தனியாக கூட சொல்லலாம், ஆனால் ரேஷியோஸை தனியாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோஸ் வந்து 2 இதை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேஷியோஸ் எப்படி ஏஜஸில் கேட்பாங்க, வயதுகளை கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஏவோட அம்மாவோட வயசு, ஏஸ் மதர் வந்து ஏவை விட 5 மடங்கு அதிகம். சரிங்களா? ஏவோட அம்மாவோட வயசு ஏவோட 5 மடங்கு அதிகம்னா அப்போ ஏவுக்கும் ஏவோட அம்மாவுக்கும் இருக்கிற விகிதம் என்ன அப்படின்னா 1:5. சரிங்களா? ஏவுக்கும் ஏவோட அம்மாவுக்கு இருக்கிற விகிதம் 1:5. சரி, இதில் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் ரேஷியோங்கிறது a:b, ப்ரப்போர்ஷன் வந்தால் a:b:c:dன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன ப்ரப்போர்ஷன், விகிதாச்சாரம்னா என்ன? ஓகேங்களா? ஸோ இப்போது இது 1:2 அப்படின்னா இது 3:6ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1க்கும் 2க்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் தான் 3க்கும் 6க்கும் இருக்கணும். இதுதான் ரேஷியோ அண்ட் ஸோ இதுதான் ப்ரப்போர்ஷன். இது ரேஷியோ, இது ப்ரப்போர்ஷன். சரிங்களா? ஸோ இது மூலமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதாவது எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி வரும்போது ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டோட பெருக்களும் இந்த தூரத்தில் இருக்கிற இந்த ரெண்டோட பெருக்களுக்கு எப்போவுமே சமமாக இருக்கும். அதாவது 1 × 6 = 2 × 3 = 6 = 6, அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து ப்ரப்போர்ஷன்ஸில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ டைரக்ட் ப்ரப்போர்ஷன் இருக்குது, நேர் விகிதம். ஸோ அது என்ன நேர் விகிதம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கேக் வாங்குகிறேன், 5 கேக் வந்து 50 ரூபா. அப்போ 10 கேக் வாங்கினேன்னா எவ்வளோவா இருக்குன்னா 100 ரூபா. 15 கேக் வாங்கினேன்னா 150 ரூபா. சரிங்களா? அதாவது கேக்கோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஒரு பக்கம் அதிகமாச்சுன்னா இன்னொரு பக்கம் அதிகமாகுது அப்படின்னா அது நேர் விகிதம். சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் அதிகமாகுது, இந்த பக்கம் அதே விகிதத்தில் அதிகமாகுது. ஸோ ஒரு கேக் 10 ரூபா, ஒரு கேக் 10 ரூபா, ஒரு கேக் 10 ரூபா, 5 கேக் 50 ரூபா, 10 கேக் 100 ரூபா, 15 கேக் 150 ரூபா. சரிங்களா? இதுதான் நேர் விகிதம். இந்த பக்கம் அதிகமாச்சுன்னா அந்த பக்கம் அதிகமாகும். ஓகேங்களா? இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனை எதிர் விகிதம். அது எப்படி, ஏதாவது ஒன்று அதிகமாச்சுன்னா ஒன்று குறையும். இப்போது எனக்கு ஒரு வீடு கட்டுறக்கு ஒரு 10 பேர் வீடு கட்டினா 100 நாளில் வீடு கட்டலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 பேர் 10 persons 100 days. ஓகேங்களா? இதே வந்து நான் ஆளை அதிகம் பண்ணால் எனக்கு அந்த வீடை சீக்கிரமாக கட்டலாமா? அப்போது 20 ஆட்கள் சேர்ந்தா எந்த விகிதத்தில் கட்டுவாங்கன்னா, ஆட்கள் டபுள் ஆகும்போது நாட்கள் வந்து பாதி ஆகும். அப்போது 50 days. சரிங்களா? இப்போது ஆட்கள் டபுள் ஆகிறாங்க, 10 ஆள் 20 ஆகிறாங்க. ஆனால் 100 நாள் 75 நாள் ஆச்சுன்னா அது ப்ரப்போர்ஷன் கிடையாது. இன்டைரக்டாக இருக்குது, பட் தே ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ட்டு 2 இங்கேயும் இன்ட்டு 2 ஆக்கும். அதே மாதிரி இதோட இன்ட்டு 3 வந்து
இதையும் இன்டூ 3 ஆக்கும். இதுதான் ப்ரப்போர்ஷன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் இது வந்து இன்டூ 2 ஆனால், அதாவது 2ஆல் பெருக்கணும்னா இந்த பக்கம் 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? ஒரே விகிதத்தில் இது 2ஆல் பெருக்கிறோம், இது 2ஆல் வகுக்கிறோம். ஆனால் நேர் விகிதத்தில் 2ஆல் பெருக்கிறோம், 2ஆல் பெருக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் டைரக்ட்டுக்கும் இன்வர்ஸ்க்கும். சரிங்களா? என்றைக்குமே வேலைகள் அப்படின்னு வரும்போது இல்லை அப்படின்னா, ஸோ 5 பேர் ஒரு 100 பொம்மை செய்கிறாங்க வைங்க, 100 பொம்மையை செய்கிறாங்க. ஓகே, இதே வந்து 10 பேர் எத்தனை பொம்மை செய்வாங்க அப்படின்னா வந்து 200 பொம்மை. சரி, 200 பொம்மை. இது வந்து நேர் விகிதம், டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இப்போ இதுவே இது டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இதே வந்து 5 பேர், இது டைரக்ட். 5 பேர் 100 பொம்மையை 10 நாளில் செய்கிறாங்க. சரிங்களா? இதே 10 பேர் அதே 100 பொம்மை எத்தனை நாளில் செய்வாங்கன்னா 5 நாளில் செய்வாங்க. சரிங்களா? இப்போது இது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஏன்னா ஆள் அதிகமாகும் போது நாட்கள் வந்து குறையுது, ஆனால் அதே வேலை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் அப்படியே இருக்குது, ஆனால் வேலை வந்து அதிகமாகுது. 5 பேர் 100 பொம்மை செய்கிறாங்க, அப்போ 10 பேர் 200 பொம்மை செய்வாங்க. ஆள் அதிகமாகும் வேலை அதிகமாகுது. இங்கே வேலை வந்து நிலையாக இருக்குது. அந்த வேலைங்கிறது என்ன, 100 பொம்மை செய்யணும். ஓகேங்களா? அப்போது 5 men 10 daysனா 10 men 5 days. சரிங்களா? ஓகே. கண்டினியூட் ப்ரப்போர்ஷன்னா இப்போது இந்த 2 ரேஷியோவையும் நான் சேர்த்தணும். இந்த 2 ரேஷியோவையும் நான் சேர்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணேன்னா, நான் வந்து இந்த மீன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, A/B = C/Dன்னு, இதை வந்து இந்த C எடுத்து இதால் மல்டிப்ளை பண்ணும், இது கூட மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற மீன்ஸு இந்த B எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணும். அப்போது AC/BC, இங்கே BC/BDன்னு வரும். சரிங்களா? ஓகே, ப்ளூ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏபியும் சிடியும் நான் சேர்த்தணும், ஒரே இதாக கொண்டு வரணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு இடத்துல இங்கே ஏபி = 2:3 இருக்குது. அதே பிக்கும் சிக்குமான ரிலேஷன் வந்து 4:5 இருக்குது. சரிங்களா? A/Bக்கான ரிலேஷன் 2:3, B/Cக்கான ரிலேஷன் 4:5. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இதையே வந்து நான் A/B/C மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. A/B/Cயாக கொண்டு வாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த A/B இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 4ஆல் நான் பெருக்குவேன், இன்ட்டு 4. இந்த B/C இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் என்ன பண்ணுவேன்னா 3ஆல் பெருக்குவேன், இன்ட்டு 3. ஸோ A/Bயை 4ஆல் பெருக்கிறேன், B/Cயை 3ஆல் பெருக்கிறேன். ஏன்னா இங்கே B வந்து காமன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுனா, இதை 2:3 4ஆல் பெருக்குன்னா 8:12 ஆகிடும். இது வந்து 12:15 ஆகிடும். அப்போ 12 காமன் ஆகிடுச்சா, அப்போ 8 12 15. இதுதான் ஏபிசியோட கண்டினியூட் ப்ரப்போர்ஷன். அவ்வளோதான். கண்டினியூட்னா தொடர்ச்சியாக மாற்றுறது. ஏபி பிசின்னு இருக்குது அப்படின்னா அது ஏபிசின்னு மாற்றுறது தான் கண்டினியூட் ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் ப்ரப்போர்ஷன் A/B C/D, மூன்றாம் விகிதம் அப்படின்னா, ஸோ இது 1 2, ஸோ 1 2 3 4. ஸோ மூன்றாம் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா வந்து இதை C எழுதுங்க, நான்காம் விகிதம் கேட்டாங்கன்னா D எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ மீன் ப்ரப்போர்ஷன் கேட்டாங்கன்னா ஏவுக்கும் பிக்கும். மீன் ப்ரப்போர்ஷன் எப்பவுமே எந்த ரெண்டுக்கும் அப்படின்னு கேட்பேன். ஸோ மீன் ப்ரப்போர்ஷன் பிட்வீன் 2 and 4ன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து √2 × 4 = √8 = 2√2. √3 and 12 கேட்டாங்கன்னா 3 × 12 = √36. √36 என்னன்னு தெரியும் நமக்கு 6.
சரி, காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏசிபி இந்த ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பெருக்கிடணும். ஸோ 1:2, 3:4, 5:6 கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அதோட காம்பவுண்டட் ரேஷியோனா 1:3:5. ஸோ 1 × 3 × 5 2 × 4 × 6. ஸோ 1 3 5 வந்து 15, 2 4 6 வந்து 48. அவ்வளோதான். ஸோ இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3ஆல் பண்ணலாம், 5:16 வரும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ முதல்ல இருக்க ACEBDF. ஓகே. ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்னா சராசரி. ஓகே. இப்போ ஆவரேஜும் சில இதில் மீனும் வந்து நம்ம ஸோ எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மீடியன் மோடுன்னு பார்ப்போம். ஸோ மீனுக்கும் ஆவரேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆவரேஜ் வந்து ஒரு பெரிய பார்ட், அதுக்கு கீழே தான் மீன் மீடியன் மோடு எல்லாமே வரும். சரிங்களா? சராசரி கீழே தான் மீன் மீடியன் மோடு வரும். பட் ஜென்ரலாக நம்ம பேச்சு வழக்கில் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன் மீடியன் மோடை சேர்த்து தான். ஓகேங்களா? சாரி, மேத்தமெட்டிக்கலாக ஜென்ரலாக வந்து நம்ம மீனையும் ஆவரேஜையும் ஒரே இதாக தான் சொல்லுவோம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது அர்த்தமெட்டிக் மீன் ஆர் நம்ம ஒரு 5 நம்பர் கொடுத்தாங்கன்னா 5ஐயும் கூட்டி அதை 5ஆல் பெருக்கும். ஓகே. ஸோ டோட்டலாக கூட்டி வந்து அதை டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போது நிறைய பேர் வந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட சிலபஸில் வந்து மென்சுரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? பட் மென்சுரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கில் வரும். ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரிங்கிறது நம்ம கொடுத்துருப்போம். ஜாமெட்ரிக்கில் தான் ஆக்சுவலாக ட்ரிக்னாமெட்ரி வரும். ஸோ ஜாமெட்ரிங்கிறது அந்த பெரிய ஒரு வைடரானது, அது கீழே மென்சுரேஷன் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி வரும். ஓகேங்களா? ஸோ ஜாமெட்ரினா ஷேப்ஸை பற்றின படிப்பு. ஓகேங்களா? மென்சுரேஷன் வந்து ஷேப்ஸோட லென்த்து. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பெரிமீட்டர், ஏரியா, அப்புறம் டயாமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம், இதெல்லாமே மென்சுரேஷன். சாரி, இதெல்லாமே வந்து இதெல்லாமே மென்சுரேஷன். இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் என்ன வரும்னா ஆங்கிள்ஸு. ஓகேங்களா? ஆங்கிள் பிட்வீன் 2 சைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரியில் வரும். ஓகேங்களா? டீட்டா, காஸ் டீட்டா, சைன் டீட்டா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் வரும். அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஜாமெட்ரி கீழே வருது. அதே மாதிரி தான் மீன் மீடியன் மோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜ் கீழே வரும். சரிங்களா? பட் ஆவரேஜை நம்ம இங்கே தனியாக பார்ப்போம், மீன் மீடியன் மோட் அதில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது ஸோ ஒரு 5 இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சம் ஆஃப் n ஐட்டம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது n, அதாவது கூட்டு டிவைடட் பை எண்ணிக்கை. சரிங்களா? இதுதான் ஆவரேஜ். ஓகே. ஸோ நமக்கு நார்மலாக ஒரு 5 இது கொடுத்தாங்கன்னா நீங்கள் கூட்டி டிவைடட் பை என்னன்னு போட்டுருவீங்க. இப்போ இதில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து நமக்கு சம் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ், இதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன, n × n+1/2. ஓகே. ஸோ சம் ஈக்குவல் அது வந்து டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது 10. சம் வந்து பார்த்திங்கன்னா n × n+1/2. டோட்டலாக என்ன கேட்டிருக்காங்க, 10 ஆர் இங்கே இந்த இடத்துல n. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னும் என்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ n+1/2. ஓகேங்களா? ஸோ 10 நம்பர் கேட்டிருக்காங்க அப்படின்னா 10+1/2, அவ்வளோதான், 11/2, 5.5. ஓகே. இப்போது ஒருவேளை ஒரு பெரிய சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம தேவையில்லாமல் வந்து ஃபார்முலாவை இது பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு நம்ம வந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இப்போது 1 2 3 4 5 ... 610 611. சரிங்களா? இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள்,
இது பெரிய நம்பர் சீரீஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒருவேளை ஃபார்முலா உங்களுக்கு மறந்துருச்சு, ஓகேங்களா? ஒருவேளை ஃபார்முலா உங்களுக்கு மறந்துச்சு, எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ஏன்னா நம்ம பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நமக்கு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது ஒரே சீரீஸ் தான், ஓகே? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், ஆன்சர் கரெக்டாக வரணும், ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஆன்சர் கரெக்டாக வந்துடும், ஓகே? இப்போ இதே மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் எடுத்துக்கோணும், 1 2 3 4 5, சரிங்களா? இதோட கூட்டுத்தொகை என்ன? 15. ஸோ டோட்டலாக சம் வந்து 15. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5. ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3. சாரி, 15 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 3, சரிங்களா? ஏன்னா சம் பண்ணால் 15 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 3, அதானே? ஓகே. ஸோ இப்போது நல்லா கவனிங்க, 5 + 1 எவ்வளோ? 6. இதுக்கு ஆவரேஜ் என்ன? 2 நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ அப்போது 5 + 1 ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3. 4 + 2 6 டிவைடட் பை 2 3. சென்டர் நம்பர் என்ன? 3, அவ்வளோதான். ஸோ ஒரு சீரீஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்துச்சுன்னா, அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும், அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்துச்சுன்னா அதோட ஆவரேஜை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும், ஓகேங்களா? பெரிய ஃபார்முலாலாம் பண்ண தேவையில்லை. இப்போ இதோட ஆவரேஜ் என்னென்னா 611 + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 612 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 306 தான் இதோட ஆவரேஜ். ஓகே, நீங்கள் கேட்கலாம், சார் ஓகே இதில் 5 நம்பர் இருக்குது, 1 2 3 4 5, ஓகே, இதில் நம்ம ஃபார்முலா படி என்ன சொன்னால் n + 1 பை 2. அப்போது n வந்து எத்தனை டேர்ம்ஸ்? 5 + 1 பை 2. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 6. ஸோ சாரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 5. ஸோ 5 + 1 பை 2 ஈக்குவல் டு 3, சரிங்களா? இப்போ ஒருவேளை 6 டேர்ம்ஸ் இருக்குது, சரிங்களா? 6 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வந்து பாருங்கள், ஸோ இதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா 5 டேர்மில் இருந்தப்போ நீங்கள் நடு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 6 டேர்ம் இருக்குது, 1 2 3 4 5 6. நம்ம ஃபார்முலா படி என்ன? ஆவரேஜ் வந்து 6 + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 7 பை 2 ஈக்குவல் டு 3.5, ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் 6 + 1 பை 2. அதுக்கப்புறம் அடுத்து 5 + 2 பை 2. அப்புறம் அடுத்து 3 + 4 பை 2. ஸோ எல்லாத்துலேயுமே 7 பை 2 தான் வரும். அப்போ 3.5, ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே ஆவரேஜ் கேட ரொம்ப ஈஸி ஒரு நம்பர் சீரீஸில். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் ஆட் பண்ணுறோம், டிவைட் பை 2 பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம உட்காந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிச்சு போடணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகே, இப்போது ஓகே டக்குன்னு நான் அழித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் பின்னால் போய் பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஆன்லைனில் பார்க்கறதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான், ஓகேங்களா? ஸோ நான் திடீர்னு அழிச்சிட்டேனாவோ இல்லை போர்டில் தெரியாமல் கைப்பட்டு அழிஞ்சதுனாவோ நீங்கள் லைட்டாக முன்னால் போய் பாஸ் பண்ணிங்கன்னா மொத்தமே இருக்கும், யூஸ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இப்போ சில வாட்டி என்ன கேட்பாங்க அப்படின்னா 10 பேரோட ஆவரேஜ் வந்து 100, ஓகேங்களா? 10 பேரோட ஆவரேஜ் வந்து 100. 11ஆவது ஒருத்தர் ஆட் பண்ணுறாரு, ஓகேங்களா? 11ஆவதா ஒருத்தர் ஆட் ஆகிறார் +1. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து 101 மாறிடுது. 11ஆவதா ஒருத்தர் ஆட் ஆனால் 101 மாறிடுது. இப்போ இந்த ஆட் ஆன ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கான ஓகே இது வந்து வெயிட்னு வச்சுக்கலாமா? 10 பேரோட வெயிட் வந்து 100, ஓகேங்களா? 11ஆவதா ஒருத்தர் ஆட் ஆனோடனே வெயிட் வந்து 101 மாறிடுது.
ஓகேங்களா. அப்போ ஆட் ஆனவரோட வெயிட் என்ன, ஓகேங்களா. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஏன்னா இங்கே 10 பேர் இருக்காங்க. ஸோ 100 × 10 = 1000. சரிங்களா. 11 பேர்னா 101. 101 × 11 = 1011. ஸோ 1100 1111. ஸோ அப்போது 11th person 11வது ஆளோட வெயிட் என்னன்னா இதையும் கழிச்சோம்னா 111 கிலோ. ஓகேங்களா. ஸோ 11வது ஆளோட இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக காமிச்சேன். ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு இந்த மெத்தட் ஓகேவா இருந்துச்சு, இதுதான் நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மெத்தட். இந்த மெத்தட் ஓகேவா இருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குன்னா இதுவே வச்சுக்கோங்க. இல்லை நான் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அடுத்து வர்ற நிறையா சம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். சரிங்களா. இப்போது இதில் அடிப்படையில் இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த 11வது ஆட் ஆகிற ஒரு ஆள் வந்து 1 கிலோ ஏற்றுறாரு சராசரியில். அந்த ஏறுற 1 கிலோ என்ன அப்படின்னா, இப்போ இவரும் 100 கிலோவாக இருந்தால் மாற்றமே இருக்க போகிறதில்ல. ஓகேங்களா. ஸோ இந்த 11வது ஆள் வந்து 100 கிலோவாக இருந்தால் மாற்றமே இருக்க போகிறதில்ல. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1 கிலோ ஏற்றிருக்காரு. எத்தனை பேர்த்துக்கு, முன்னால் இருந்த 10 பேர்த்துக்கும் இவருக்கும் சேர்த்து. அப்போ மொத்தம் 11 பேர்த்துக்கு 1 கிலோ ஏற்றிருக்காரு. சரிங்களா. அப்போ 1 × 11. ஸோ ஆல்ரெடி இருந்த 100 சராசரி கூட இவர் 11 பேர்த்துக்கு 1 கிலோ ஏற்றிருக்காரு. அப்போ 111. சரிங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்மை வந்து நம்ம பின்னால் பார்ப்போம். ஓகேங்களா. பட் அடிப்படையாக இருக்கிற தத்துவம் இதுதான், அண்டர்லைங் கான்செப்ட் வந்து இதுதான். சரிங்களா. அந்த இன்க்ரீஸ் ஆகிற வெயிட் வந்து ஆல்ரெடி இருந்தவங்களுக்கும் இவருக்கும் சேர்த்து. சரிங்களா. ஓகே. இது இன்க்ரீஸ் அதிகமாயிருக்கு. இப்போது ஒருவேளை குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதே கான்செப்ட் போவோம். ஸோ 100 பேரோட வெயிட் வந்து 10 பேரோட வெயிட் வந்து 100 கிலோ. 11வதாக ஒருத்தர் சேர்ந்தோன்னையும் வெயிட் வந்து 99 கிலோவாக மாறுது. 11வது ஆள் சேர்ந்தோன்னே 99 கிலோவாக மாறுது. இப்போது 11வது ஆளோட வெயிட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு கம்மி தான். ஏன்னா 11வது ஆள் வந்து 100 கிலோவாக இருந்தாவே உங்களுக்கு சராசரி வெயிட் மாறாமல் இருக்கும். சரிங்களா. 11வது ஆள் 100 கிலோ இருந்தாவே சராசரி வெயிட் மாறாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, 1 கிலோ குறைச்சிருக்கார் சராசரியிலேருந்து. அப்போது இவரோட வெயிட் என்னன்னு கேட்டால் 100. சராசரி 100ஆக இருந்தால் எதுவும் மாற போகிறதில்ல. அங்கே ஏற்றுனதுனால ப்ளஸ்ஸு, இங்கே இறக்குனதுனால மைனஸ். ஸோ மைனஸ் எத்தனை பேர்த்துக்கு இறக்கியிருக்காரு, ஆல்ரெடி இருந்த 10 பேர் இப்போ இருக்கிற இவருக்கும் சேர்த்து. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இருந்த 10 பேர்த்துக்கும் இவருக்கும் சேர்த்து எவ்வளோ இறக்கியிருக்காரு அப்படின்னா 1 கிலோ இறக்கியிருக்கார் × 1. ஸோ அப்போ 100 - 11 × 1, 100 - 11 = 89. அவ்வளோதான். ஸோ புதுசாக சேர்ந்த ஆளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 89 கிலோ. சரிங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக கேட்குற கொஷின் வந்து ஒரு இதை சேர்த்தும் போது, ஒரு இதை ரிமூவ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து 119ங்கிற ஒரு நம்பரை வந்து 191 தெரியாமல் படிச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதை மாற்றும்போது எவ்வளோ, 83ங்கிற நம்பர் 38ன்னு தெரியாமல் படிச்சுட்டாங்க. இப்போ அதை திருத்தும் போது ஒரிஜினல் வேல்யூ என்னவாக இருக்கும், இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து ஏஜஸ். ஸோ ஏஜஸில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, ஸோ யாராவது ஒருத்தவங்களோட ஏங்கிறவங்களோட அம்மாவோட வயசு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஏவோட வயசு வந்து எக்ஸு, ஏஸ் மதரோட வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரை விட 5 மடங்கு, அப்போ 5x. ஓகேங்களா. அப்போது ஏ இஸ் டு ஏஸ் மதர் ஈக்குவல் டு 1:5. இதுதான் ரேஷியோ. சரிங்களா. இல்லை அதாவது x is to 5xன்னு இருக்கும், எக்ஸு காமன், அதனால் கேன்சல் ஆனால் 1:5. 5 வருஷம் கழிச்சு, ஓகே, இல்லை 4 வருஷம் வச்சுக்கலாம், ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஓகேங்களா. ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஏவோட வயசும் ஏவோட அம்மாவோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா a + 4ம் எக்ஸாக இருக்கும். ஏஸ் அம்மா, அப்போ அவங்களுக்கும் 4 ஆட் பண்ணும். சரிங்களா.
ஏன்னா 4 வருஷம் கழிச்சுன்னா அவருக்கும் 4 வயசு ஆகும், அவங்க அம்மாவுக்கும் 4 வயசு அதிகமாகும். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா 4 வருஷம் கழிச்சு அவங்க 4 மடங்கு அதிகம். ஸோ வருடங்கள் அதிகமாக விகிதம் வந்து குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா? வருடங்கள் அதிகமாக இப்போ எனக்கு 10 வயசு, என் கூட இருக்கிற ஒருத்தருக்கு 20 வயசுன்னு வைங்க, எனக்கு 20 இருக்கும்போது அவருக்கு 30 தான் ஆகும். ஸோ முதல்ல 1:2 ரேஷியோவில் இருந்தது, இப்போ 2:3 ரேஷியோக்குமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது அப்போ இந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணால் A+4 ASM +4. ஏன்னா 2 பேர்த்துக்கும் 4 வயசு அதிகமாக இருக்குது. அப்போது வந்து 1:4 இருக்கும் அவங்களோட வயது விகிதம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம்மம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து சம்முக்கு போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 0.75 வந்து எக்ஸ்னா, ஸோ 0.75 x = 5:8 அப்படின்னா ஓகே. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொன்னோம்ல. ஸோ அதாவது இது எக்ஸு 5:8. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கிறதையும் தூரத்தில் இருக்கிறதையும் பெருக்கணும். ஸோ இதையும் சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் equal to product of extremes. அதாவது மீன்களோட ப்ராடக்ட் வந்து அதாவது பெருக்கம் வந்து அந்த தூரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம்ஸோட பெருக்கம் சமமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் இது they are in a proportion. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0.75 into 8 equal to 5 into x. ஸோ 0.75 into 8. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6, அப்புறம் 5x. x equal to 6 divided by 5 equal to 1.2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 1.2. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன் நான் எப்படி ஃபாஸ்ட்டாக போட்டேன், 0.75 into 8 எப்படி ஃபாஸ்ட்டாக போட்டேன். ஸோ ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தார் கீழே வந்து சில இது ஃபாஸ்ட்டாக நான் போடுறேன் எப்படி அப்படின்னு சொல்லித்தாங்கன்னு. ஸோ இதில் சிலது நானாக டெவலப் பண்ணது. ஓகேங்களா? அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த டெக்னிக்காக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு, ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ராப்ளமை சால்வ் பண்ண பல டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஈஸி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எப்போவுமே இந்த 2, 4, 8, 16 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று டபுள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 0.75 into 8 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 0.75 into 8 இருக்குது அப்படின்னா இதை 3 வாட்டி நான் டபுள் பண்ணும். ஃபஸ்ட்டு வாட்டி டபுள் பண்ணுறேன்னா 0.75 into 2 equal to 1.5. இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த 1.5 into 2 பண்ணுவேன் 3. இப்போ இந்த 3 into 2 பண்ணுவேன் 6. அவ்வளோதான். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இன்ட்டு 8னா இன்ட்டு 16னா இந்த 6 திரும்ப டபுள் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் வந்து இன்ட்டு 2, இன்ட்டு 4, இன்ட்டு 8, இன்ட்டு 16க்கு ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஏன்னா 0.75 into 8 அப்படிங்கிறது ஓகே சில பேர் இதோட ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணிங்க. இது என்னோட பர்சனல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ 0.75 into 2 வந்து 1.5. ஸோ 8ங்கிறது ஒன்றும் இல்லை, பேசிக்காக 2/3. ஸோ 8ங்கிறது 2/3. அந்த பவருக்கு மேலே என்ன வருதோ அத்தனை வாட்டி பண்ணும். 16 வந்து 2/4, அதனால் 4 வாட்டி பண்ணும். 32ங்கிறது 2/5, அதனால் 5 வாட்டி பண்ணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ டபுள் பண்ணிட்டே பண்ணணும். ஸோ 0.75 into 16னா ஸோ 1.5, 3, 6, 12. ஓகேங்களா? ஸோ இது என்னோட மெத்தட். இது வந்து வித் ப்ராக்டிஸ் உங்களுக்கும் ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே. ஸோ எக்ஸ் வந்து 1.2. ஓகே. அடுத்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம்ல தொடர்ச்சியாக கொண்டு வரணும். A:B தனியாக கொடுத்துருக்காங்க, B:C தனியாக கொடுத்துருங்க, C:D தனியாக கொடுத்துருங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து A:B:C:D. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஏவையும் பியும், ஏபி வந்து 3:5, அப்புறம் பிசி வந்து 3:4. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதிக்கணும். 3:5, 3:4. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 3ஆல் பெருக்கணும்,
இதைய 5ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும், இதை 5ஆல் பெருக்கணும். ஸோ 3ஆல் பெருக்கும்போது 3 × 3 9, 3 × 5 15, 3 × 5 15, 4 × 5 20. ஸோ என்னவாக இருக்குன்னா 9, 15, 20. இது வந்து பார்த்திங்கன்னா A:B:C. சரிங்களா? இப்போது C:D. ஓகேங்களா? CD வந்து 5:8. ஓகே, ஸோ C:D வந்து 5:8. இப்போ இது ரெண்டுக்கான எல்சிஎம் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 20, இது 4. சரிங்களா? அப்போது இதை வந்து நம்ம 5ஆல் பெருக்கி இதை வந்து 20ஆல் பெருக்கணும்னா கூடாது, ஏன்னா 5 × 4 ஆல்ரெடி 20. அப்போ இதை 4ஆல் மட்டும் பெருக்கினா போதும், × 4. ஓகேங்களா? ஸோ × 4 பண்ணால் இது 20:32 வரும். ஸோ 20ம் 20 சேர்ந்துச்சா, இங்கேயும் சியோட வேல்யூ 20, இங்கேயும் சியோட வேல்யூ 20. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 9:15:20:32. ஓகேங்களா? ஸோ 9, 15, 20, 32 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ 3:5 நம்ம வந்து சியை வந்து ஈக்குவலாக பண்ணிக்கிறோம். ஸோ சியை வந்து ஈக்குவலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் டியை ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக எப்படி அதை எடுக்கணும்னா அதுக்கான எல்சிஎம் 5க்கும் 3யும் 5ம் 3யும் ப்ரைம், 2 ப்ரைம் நம்பராக இருந்தால் எல்சிஎம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் த காலேஜ். ஒரு கல்லூரியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை விகிதம் 7:8. ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையில் முறையே 20% மற்றும் 10% அதிகரித்து இருந்தால் புதிய விகிதம் என்னவாக இருக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஓகேங்களா? ஸோ பாய்ஸ் டு கேர்ள்ஸ், ஆண் டு பெண் வந்து 7:8. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னால் பர்சன்டேஜ் பார்த்தோம்ல, ஓகேங்களா? ஸோ 10% அதிகமாகுது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்கணும் 0.1. அப்போது அதிகமாகுது அப்படின்னா 1 + 0.1 = 1.1. 20% அதிகமாகுதுன்னா 20% அதிகமாகுதுன்னா ஃபேக்டர் வந்து 0.2. அப்போது இன்க்ரீஸ்னால 1 + 0.2 = 1.2. ஓகே, ஸோ 0.2 எதனால் வருதுன்னா 20/100ன்னு போடுறோம், இது வந்து 10/100. சரிங்களா? 10/100. ஓகே, ஸோ இப்போ அதிகரிக்கிறத நம்ம எழுதணும். ஸோ 7 × பாய்ஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்க 20%, 1.2 = 8 × 1.1. ஏன்னா பெண்கள் வந்து 10% அதிகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 7 × 1.2 இது 1.2 நம்ம 12 எடுத்துக்கலாம், 12ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 × 1.2 வந்து பார்த்திங்கன்னா 8.4. 7 × 12 வந்து 84. அப்போ 7 × 1.2 வந்து 8.4. ஓகேங்களா? 8 × 1.1, 8 × 11, 88. 8 × 1.1 8.8. ஓகேங்களா? பட் இங்கே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆன்சரே இல்லை. ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும், என்ன இது பண்ணால் அந்த விகிதத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது 21, 84 அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுக்க முடியும். அப்போ 84 is divisible by 4. 88யும் 4ஆல் வகுக்க முடியும். அப்போ 88ம் divisible by 4. ஓகே, அதை டிவைட் பை 4 பண்ணோம்னா இது 2.1 is to 2.2. ஆனால் நமக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் வந்து டெசிமல் இல்லாமல் ஹோல் நம்பரில் இருக்கணும், முழு எண்களாக இருக்கணும். அப்போ இன்ட்டு 10 பண்ணோம்னா 21 is to 22. ஸோ ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சிறுவர்கள் மற்றும் சிறுமியர் விகிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 21 is to 22. அவ்வளோ. ஓகேங்களா? ஓகே, 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது நம்பரை விட 20%, 50% அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 2 நம்பரோட விகிதம் என்ன? ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 20% அதிகமாக இருக்குது, இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 50% அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதிகமாக இருக்குது எதை விட அப்படின்னா சியை விட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சியை விட அதிகமாக இருக்குது. அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 20% அதிகம்னா 1.2C, பி வந்து பார்த்திங்கன்னா 50% அதிகம்னா 1.5C. ஓகே, அப்போ அந்த 2 நம்பரோட விகிதம் என்ன? ஓகேங்களா? ஸோ 2 நம்பரோட விகிதம் என்னென்னா A is to B is equal to
1.2c is to 1.5c. So 1.2 1.5 வந்து பார்த்தீங்கன்னா 4:5. A is to B is equal to 4:5. அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே. A sum of money is to be distributed among A, B, C, D in the proportion 5:4:3. ஓகேங்களா? So A, B, C, D இவங்களுக்கு என்ன விகிதத்தில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் 5:2:4:3ங்கிற விகிதத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். சி வந்து பார்த்தீங்கன்னா பிஏ விட 1000 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க. ஓகேங்களா? சி வந்து டியை விட, அதாவது பேசிக்காக டி மைனஸ் சி மைனஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இப்போ சிக்கும் டிக்குமான விகிதம் என்னென்னா 4 - 3 = 1000. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு, ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். சிக்கும் டிக்குமான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு 1000 ரூபாய். இப்போது பியோட ஷேர் என்ன? பி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு. ஏன்னா பியோட ஷேர் வந்து 2 பார்ட்டு. ஸோ 2 இன்ட்டு ஒரு ஷேருங்கிறது 1000னா, ஸோ 2 × 1000 2000. ஸோ ஏவோட ஷேர் கேட்டிருந்தாங்கன்னா ஏவோட பங்கு வந்து ஏவோட பங்கு 5 × 1000. ஓகேங்களா? 5000. ஓகேங்களா? இப்போது பிக்கும் சிக்கான வித்தியாசம் கேட்டிருந்தாங்கன்னா பிக்கும் சிக்கும் 4 - 2 அப்போ 2000. இல்லை ஏவுக்கும் சிக்கும் கேட்டிருந்தாங்கன்னா ஏ வந்து 5, சி வந்து 4, 5 - 4 ஒரு பங்கு. அப்போ ஒரு பங்குக்கு 1000 ரூபாய். அப்போ ஒரு பங்கு தான் வித்தியாசம், அப்போ 1000 ரூபாய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியோட பங்கு கேட்டிருந்தாங்க. பியோட ஷேர் வந்து 2 பகுதி, அப்போது 2000 rupees. சரிங்களா? இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பேசிக்ஸை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி இந்த 3 இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் சீட்டோட எண்ணிக்கை வந்து அந்த விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 5:7:8. ஓகேங்களா? ஸோ 5 மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி இதோட விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 8. ஸோ இதில் ஒவ்வொன்றையும் 40%, 50%, 75% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸை 40% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 5 × 1.4. அடுத்து வந்து ஃபிசிக்ஸை இயற்பியலை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 7 × 1.5. அடுத்து பயாலஜியை வந்து 75% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 8 × 1.75. சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 14 × 5 வந்து பார்த்திங்கன்னா 7. இது வந்து 7 × 1.5 10.5. இது வந்து 8 × 1.25. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1.25 3 வாட்டி நம்ம பெருக்கலாம். ஓகேங்களா? 3 வாட்டி டபுள் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1.75 × 2 3.5, 3.5 × 2 7, 7 × 2 14. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இதை நார்மலாக 70, 105, 140 எடுத்திங்கன்னா 3.5ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது 3.5ஆல் டிவைட் ஆச்சுன்னா இது 2, 3.5 × 3 10.5, 3.5 × 4, அதாவது இது 3.5 × 2 7னா இங்கே 14 இருக்குன்னா இது 4. அவ்வளோதான். ஏன்னா 7 × 2 தானே 14. 7க்கு 2 ரேஷியோனா 14க்கு வந்து 4 ரேஷியோ. அவ்வளோதான். ஸோ அப்போது 2:3:4. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் 5ஆல் பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதை 2ஆல் வகுத்து ஒரு 0 சேர்த்துக்குங்க. ஓகே. இப்போ 36 5ஆல் பெருக்கணும். 36 × 5. ஓகேங்களா? ஸோ 36 × 5 5ஆல் பெருக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கன்னா 36 2ஆல் வகுத்துருங்க. ஸோ 36 2ஆல் வகுத்தா 18. அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா அது கூட 10 சேர்த்துருங்க. × 10 = 180. அவ்வளோ. ஸோ இது எல்லா நம்பருக்கும் வரும். ஸோ 39 அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 19.5 × 10 வந்து 195. ஸோ 39 × 5 வந்து பார்த்திங்கன்னா 195. ஸோ இது ஒரு மெத்தட். இது நான் ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 60 லிட்டர் ஒரு கலவை இருக்குது. அந்த கலவையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மில்க் இஸ் டு வாட்டர். ஓகேங்களா? ஸோ 60 லிட்டரில் மில்க்
டு வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:1. ஓகேங்களா? அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? ஓகேங்களா? ஸோ இங்கே டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பிரிக்கணும்னா மில்க் வந்து 2 பார்ட் டிவைடட் பை டோட்டல் 2 + 1 இன்ட்டு 60. ஸோ மில்க் வந்து பார்த்திங்கன்னா 2 டிவைடட் பை 3 இன்ட்டு 60. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 20. அப்போ மில்க் வந்து 40 லிட்டர். மில்க் 40 லிட்டர்னால் தண்ணி எவ்வளோ இருக்கும்? 60 மைனஸ் 40 ஈக்குவல் டு 20 லிட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு இங்கே பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 40 லிட்டர், தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர். இப்போ எனக்கு பாலை நான் வந்து அதுக்கப்புறம் தண்ணி கலக்கிறேன். ஓகேங்களா? தண்ணி கலக்கணும். தண்ணி கலந்ததுக்கப்புறம் என்னென்னா இந்த பால் டு தண்ணி விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2:1ங்க 1:2 மாறிடணும். சரிங்களா? அதாவது இதை விட இது டபுளாக இருக்கும். இப்போ என்னென்னா தண்ணியை விட பால் வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது. நான் வந்து எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணால் பாலை விட தண்ணி 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ பால் ஆல்ரெடி 40 லிட்டர் இருக்குது. இது ஒரு விகிதமும் தண்ணி 2 விகிதமாக இருக்கணும் அப்படின்னா 40 × 2 பண்ணால் 40 × 2 பண்ணால் தண்ணி வந்து 80 ஆயிரும். சரிங்களா? அவங்க என்ன கேட்டாங்க, எவ்வளோ தண்ணியை சேர்த்துனோம்னா இது 2:1, அதாவது பால் 2 விகிதமும் தண்ணி ஒரு விகிதமும் இருக்கிறது. வாட்டர் டு மில்க் டு வாட்டர் 1:2, அதாவது மில்க் ஒரு பார்ட்டும் வாட்டர் 2 பார்ட்டாகவும் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 20 லிட்டரு கூட எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணால் 80 லிட்டர் மாறும்னா இன்னொரு 60 லிட்டரு சேர்த்துனோன்னா அது 80 லிட்டராக மாறும். அப்போது மில்க் இஸ் டு வாட்டர் வந்து 40:80 இருக்கும். ஸோ அப்போ 1:2 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நான் 60 லிட்டர்ஸ் ஆட் பண்ணேன்னா, ஓகேங்களா, ஸோ 60 லிட்டர்ஸ் ஆட் பண்ணேன்னா மில்க் இஸ் டு வாட்டர் வந்து 2:1லேருந்து 1:2 மாறிடும். ஓகேங்களா? ஓகே. ஆவரேஜ் ஆஃப் 30 ரிசல்ட்ஸ், 30 ரிசல்ட்டோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சராசரி 20, அடுத்த 20 ரிசல்ட்டோட சராசரி 30. ஸோ மொத்த ஆவரேஜ் எவ்வளோ? ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஆவரேஜ்? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆவரேஜ் வந்து 30 × 20 ஈக்குவல் டு 600. செகண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 20 ரிசல்ட் இருக்குது, 20 ரிசல்ட் இருக்குது, இங்கே 30 ரிசல்ட் இருக்குது. அப்போது 20 × 30 அதுவும் 600. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1200. இந்த 1200 எத்தனையோட டோட்டல்னு வந்து பார்த்திங்கன்னா 50 ரிசல்ட்டோட டோட்டல். இந்த 1200ங்கிறது 50 ரிசல்ட்டோட டோட்டல். அப்போது மொத்த ஆவரேஜ் என்ன? ஓகேங்களா? ஆவரேஜ், டோட்டல் ஆவரேஜ் என்னென்னா 1200, 1200 டிவைடட் பை 24, சாரி 50, 1200 டிவைடட் பை 50 ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? ஸோ 24. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஸோ டோட்டல் ப்ளஸ் டோட்டல் டிவைடட் பை குவான்டிட்டி. சரிங்களா? குவான்டிட்டி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் 3 என்ன? 3 × 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 9 மல்டிபிள்ஸும் எழுதணுமா அப்படின்னா தேவையே இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு மல்டிபிள் 3 × 1 3. அப்போ 9th மல்டிபிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து 3 × 9 = 27. அப்போ நடுவில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தேவையில்லை, 27. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சீரீஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பரோட ஆவரேஜ் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அப்போது இது 3, 6, 9 இந்த மாதிரி எழுதிட்டே போகணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு 9 மல்டிபிள்ஸ்ன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மல்டிபிள் வந்து 3, லாஸ்ட் மல்டிபிள் 9வது மல்டிபிள் வந்து 27. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3யும் 27 எடுக்கலாம். ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 + 27 டிவைடட் பை 2. ஸோ 3 + 27 30 டிவைடட் பை 2 = 15. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 15 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 30 கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ் ஆஃப் 40 இஸ் 160. அதாவது ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்க, அதில் 30 பேரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 160.
மிச்சம் இருக்கிற 10 பேரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 156. ஸோ ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் கிளாஸ் என்ன? ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் 3 மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? 3 மெத்தடில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். எந்த மெத்தட் ஈஸியோ அதை நீங்கள் இது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெத்தட் 30 பேரோட ஆவரேஜ். இதுக்கு முன்னால் ஒரு சம் சால்வ் பண்ணல. 30 நம்பரோட ஆவரேஜ் 20, 20 நம்பரோட ஆவரேஜ் 30, டோட்டல் என்ன அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் என்னென்னா 30 பேரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 160. ஸோ டோட்டல் ஆவரேஜ் வந்து 30, 3 × 16 48, 2 0 இருக்குது 0 0. அப்புறம் 10 × 156 ஈக்குவல் டு 1560. ஸோ ஆட் பண்ணோம்னா 3163 6360. ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர். ஸோ நெட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6360 டிவைடட் பை 40. 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 2 கேரி ஓவர் ஆகும். 23 அப்படின்னா வந்து 5 3 கேரி ஓவர் ஆகும். 36னா 9 159. ஓகே. ஸோ இப்போ இந்த 159 மற்ற ரெண்டில் வருதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னா 30 பேரோட ஆவரேஜ் வந்து 160. சரிங்களா? 10 பேரோட ஆவரேஜ் வந்து 156. ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 பேர் இருக்காங்க. இந்த ஆவரேஜிலிருந்து எவ்வளோ கம்மியாகுதுன்னா 4 கம்மியாகுது. இந்த ஆவரேஜிலிருந்து எவ்வளோ கம்மியாகுதுன்னா 4 கம்மியாகுது. அந்த 4 எத்தனை பேர்னால கம்மியாகுதுன்னா இந்த 10 பேர்னால கம்மியாகுது. சரிங்களா? 4 எத்தனை பேர்னால கம்மியாகுதுன்னா 10 பேரால் 4 நம்பர் கம்மியாகுது. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக கம்மியாகிறதோட வேல்யூ 40. மொத்தமாக கம்மியாகிறது 40. ஸோ 30 பேர் 160 ஆவரேஜில் இருக்காங்க. ஓகேங்களா? 10 பேர் 156ல் இருக்காங்க. ஸோ இந்த மொத்த அதிகமாக இருக்கிற ஆவரேஜுக்கும் கம்மியாக இருக்கிற ஆவரேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4. அந்த 4 எத்தனை பேர்த்தினால கம்மியாகுதுன்னா 10 பேர்த்தினால கம்மியாகுது. ஸோ ஒவ்வொரு ஆள்னால 4 கம்மியாகுதுன்னா 10 பேர்னால 40 கம்மியாகும். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்க. ஸோ 40/40 1 மொத்தத்துலேருந்து கம்மியாகணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 160 - 1 = 159. சரிங்களா? ஸோ எவ்வளோ கம்மியாகுது, எத்தனை பேர்த்தால் கம்மியாகுதுங்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு பெரிய நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஒருவேளை அதிகமாகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? இப்போது அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இதே வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 30 பேரில் 160, 10 பேர் 156. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் கம்மி பண்ணேன் -4. ஓகே. இங்கே வந்து இந்த 156லேருந்து 4 அதிகமாகுது. சரிங்களா? 156லேருந்து 4 அதிகமாகுது. ஸோ 10 பேர் 156, 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 160. ஸோ 4 அதிகமாக இருக்குது. ஓகே. அப்போது அது எத்தனை பேர்னால 4 அதிகமாக இருக்குன்னா 30 பேர்னால 156 4 வந்து 30 பேர்னால அதிகமாக இருக்குது. 4 × 30 120. ஓகேங்களா? ஸோ இந்த 120 மொத்தமாக எத்தனை பேர்த்துக்குன்னா 40 பேர்த்துக்கும். ஸோ அப்போது 120 டிவைடட் பை 4 = 3. சரி 120 40 = 3. ஏன்னா 40 பேர்த்துக்கும் சேர்த்து அதிகமாகுதுல, அப்போ 3. ஓகே. நாம் இங்கே ரெஃபரன்ஸாக இங்கே 160 ரெஃபரன்ஸாக வச்சதுனால அதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம். ஏன்னா அது கீழே வேல்யூ எடுத்தோம். இங்கே 156 ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். அதுலேருந்து தான் 4 அதிகமாகுதுன்னு கணக்கு வச்சுருக்கோம். அப்போ 156 கூட இந்த 3 ஆட் பண்ணும். அப்போது 159. சரிங்களா? எதை ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோமோ அதுலேருந்து கம்மியாச்சு அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும். எதை ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோமோ அதுலேருந்து அதிகமாச்சு அப்படின்னா ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 2 மெத்தட்லையும் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே. இது ஈஸி. ஓகே. ஸோ அண்டு இந்த இடத்துல வேல்யூஸ் கொஞ்சம் நெருக்கி கொடுத்துருக்கிறதுனால இன்னொரு மெத்தடை சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ஒரு வேளை இதை அசியூம் பண்ணிங்க, 20 பேர் 160 சென்டிமீட்டர், 20 பேர் 156. சரிங்களா? 20 பேர் 160, 20 பேர் 156னா ஆவரேஜ் வந்து 158 இருக்கும். ஓகேங்களா? 20 பேர் 156, 20 பேர் 160னா ஆவரேஜ் வந்து, ஏன்னா ஒருத்தன் 156 ஒருத்தன் 160னா அவங்க 2 பேரோட ஆவரேஜ் 158 தானே. அந்த நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வந்து நடுவில் இருக்கிற நம்பர். சரிங்களா? பட் இப்போது இங்கே
இப்போ 158ங்கிறது 2 பேர் ஈக்குவலாக இருந்தால், அப்போது 2 பேர் ஈக்குவலாக இல்லை, அப்போ இது 158 வராது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அதிகமாக ஹைட்டாக இருக்கிறவங்க அதிகம், அப்போ 158 விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது இன்னொரு மெத்தடு. இது வந்து உங்களால் எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ பார்த்துக்குங்க, நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? பட் இதை நிறையா சம்மில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் புரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஷார்ட்கட் எல்லாமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சடனாக ஒரு சம்முக்கு ஒர்க் ஆகிறது இன்னொரு சம்முக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லை அதில் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால் எல்லா ஷார்ட்கட்டையும் பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது 160 156 ரெண்டுமே சமமாக இருந்தால் நடுவில் இருக்கும் 158. இப்போ 160 இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போது இதில் 10 பேர் தான் இருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து 30 பேர் இருக்காங்க, இங்கே 10 பேர் இருக்காங்க. இது 3:1 ரேஷியோவில் இருக்கும். சரிங்களா? 3:1 ரேஷியோவில் இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சமமாக பங்கிட்டோம்னா 157 158 159, 156லேருந்து 157 1, 157லேருந்து 158 2, 158லேருந்து 159 3, 159லேருந்து 160 4. ஸோ இங்கே 3:1 ரேஷியோவில் இருக்கா? இதை அப்படியே மாற்றுங்க. ஸோ அப்போது 156லேருந்து 157 8 9, இல்லை அப்படின்னா 160லேருந்து 1 கம்மி பண்ணணும். ஏன்னா இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் தான். இப்போ தராசில் இந்த பக்கம் 10 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 30 பேர் இருக்காங்கன்னா இந்த பக்கம் தானே சாயும். 30 பேர் அதிகமாக இருக்கிறது தானே சாயும். அதனால் நடுவில் இருந்து இந்த பக்கம் சாயும். அப்போ 159. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ திரும்பவும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் அடுத்து வர நிறையா சம்ஸில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண பழகாதீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 4 சில்ட்ரன் இன் அ ஃபேமிலி. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சராசரி வயசு 12 வருஷம். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நடுவில் 4 வருஷம் கேப் இருந்துச்சு அப்படின்னா யங்கஸ்ட் சைல்டோட வயசு என்ன? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், யங்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் 4 வருஷம் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ என் தான் வந்து யங்கஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது இருக்கிறது n+4, இவங்களோட 4 வயசு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆவரேஜ் ஸ்பேசிங் வந்து 4 வருஷம் கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர்? 4 பேர். இது ஃபஸ்ட்டு குழந்தை, இது ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை வந்து n+8, ஏன்னா இதிலிருந்து 4, நாலாவது குழந்தை இதிலிருந்து 4, n+12. சரிங்களா? அப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1 2 3 4 4n + 4 8 12 12 + 12 24. ஓகேங்களா? டிவைடட் பை 4, ஏன்னா இவங்களோட ஆவரேஜ் தான் வந்து நமக்கு 12. சரிங்களா? இந்த 4 பேரோட ஆவரேஜ் தான் 12. அப்போது n கண்டுபிடிக்கணும். அப்போ 4n = 12 × 4. ஸோ 4 கேன்சல், n = 12. ஓகே, ஸோ n தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா வயசு கம்மியானவங்க. அப்போது என்னோட வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு நிமிஷம், oh sorry, 4n + 24. Okay, so 4n, so 4n + 24 divided by 4 இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த சாரி என்ன மறந்துட்டேன். ஓகே, அப்போ 4n + 24 = 12 × 4 = 48. 4n = 48 - 24 = 24. அப்போ 4n = 24, n = 6. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிக்கூட n வந்து 6 years. ஸோ இவரோட வயசு என்னென்னா 6, இவரோட வயசு 10, இவரோட வயசு 14, இவங்களோட வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18. ஓகே, இப்போ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 + 6 divided by 2, 18 + 6 24, 24 divided by 2 12, 10 + 14 24, 24 divided by 2 12. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, ஒரு கிளாஸில் 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வயசு 10 years. ஸோ டீச்சரை சேர்த்துனா வயசு வந்து ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 24 ஸ்டூடெண்ட்ஸோட வயசு. ஓகே, ஸோ 24 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் வந்து 10 years. ஓகேங்களா?
இப்போது டீச்சர் இன்க்ளூட் பண்ணுறாங்க, அப்போ +1 25 பேர் இப்போ இருக்காங்க. டீச்சர் இன்க்ளூட் பண்ணால் ஆவரேஜ் ஏஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆவரேஜ் ஏஜ் வந்து +1 11 இயர்ஸ் ஆகுது. ஸோ நார்மல் மெத்தட் உங்களுக்கு தெரியும், 24 × 10 = 240 +1, அதாவது 240 + x = 11 மாறுது, 11 × 25 வரும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போது டீச்சர் ஆட் பண்ணி நீ மொத்தமாக 25 பேர்த்துக்குமே, டீச்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக 25 பேர்த்துக்குமே 1 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் டீச்சருக்கு ஆட் பண்ணுற டீச்சருக்கு அதே 10 வயசாக இருந்தால் எதுவுமே மாறாது. ஆட் பண்ணுற டீச்சருக்கு அதே 10 இயர்ஸாக இருந்தால் ஆவரேஜ் 10ஆகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10 பேஸாக ஃபஸ்ட்டு போட்டுப்போம். 10 இயர்ஸாக இருந்தால் மாறவே மாறாது. பட் டீச்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஆவரேஜ் 1 நாள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ டீச்சரோட சேர்த்து எத்தனை பேர்? ஆல்ரெடி 24 ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சரோட சேர்த்து 25, 1 × 25. ஓகேங்களா? அப்போ 10 + 25 = 35 இயர்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ டீச்சரோட ஏஜ் என்ன? 35 இயர்ஸ். ஓகே. ஸோ ஏன்னா டீச்சர் இல்லாமல் 24 பேர், டீச்சரோட சேர்த்து 25 பேர். இப்போ டீச்சரை சேர்த்ததுனால அந்த 25 பேரோட வயசுமே ஒரு வயசு அதிகமாகுது. ஸோ அப்போ சராசரியை விட ஒன்று அதிகமாகும்போது டீச்சரோட ஏஜ் என்னென்னா 10 + நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் × ஆவரேஜ். ஓகேங்களா? அதான் இன்க்ரீஸ்ட் ஆவரேஜ், அப்போ 35. ஓகே. ஸோ இது நார்மல் மெத்தடில் போட்டோன்னா நம்ம எப்படி போடுவோம்னா அதையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ 24 × 10 + x = 25 × 11. ஓகேங்களா? அதாவது 24 ஸ்டூடெண்ட்ஸோட வயசு 10, எக்ஸ் டீச்சர் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் ஆட் பண்ணுங்க 25 பேர் ஆயிடுச்சு, ஆவரேஜ் ஏஜ் 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சால்வ் பண்ணால் 240 + x = 275. ஸோ x = 275 - 240 = 35. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்டதுக்காக இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகே. ஸோ கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் போங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் கொஷின் போங்க. பாஸ், சால்வ், நெக்ஸ்ட் கொஷின். பாஸ், சால்வ், நெக்ஸ்ட் கொஷின். பாஸ், pause, solve, next question. Pause, solve, next question. Pause, solve, next question. Pause, solve, next question. Pause, solve, pause, solve. இப்போ லாஸ்ட் கொஷின், பாஸ் பண்ணுங்க. ஓகே, சொல்யூஷனுக்கு போகலாம். ஓகே, நரேந்திராஸ் மதர் வந்து நரேந்திராவோட 4 மடங்கு வயசு அதிகம். ஓகேங்களா? ஸோ 4 வருஷத்துக்கு முன்னால் நரேந்திராவோட அம்மாவோட வயசு 6 மடங்கு அதிகம். இப்போ பர்சன்டேஜ் என்ன? ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நரேந்திராவோட இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். நரேந்திராவோட அம்மா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நரேந்திராவோட அம்மாவோட வயசு வந்து பார்த்திங்கன்னா நரேந்திராவோட 4 மடங்கு அதிகம். ஓகேங்களா? நரேந்திராவோட 4 மடங்கு அவங்க அம்மாவுக்கு அதிகம். அதே 6 வருஷத்துக்கு முன்னால், ஓகே சாரி 4 வருஷத்துக்கு முன்னால் அது 6 மடங்காக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போது நரேந்திரா அம்மாவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னால், நரேந்திராவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னால் வயசு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன வயசு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ எம்முக்கு பதிலாக 4n சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 4n, இது ஈக்குவேஷன் 2. 4n - 4 = 6n - 24. ஓகே, சால்வ் பண்ணோம்னா 6n - 4n = 24 - 4, 2n = 20. அப்போது n = 10. ஓகே, ஸோ நரேந்திராவோட வயசு 10ன்னா அவங்க அம்மாவோட வயசு 40. அவ்வளோதான்.
ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சா போ, ரெண்டே கண்டுபிடிச்சிருக்க தேவையில்லை, ஏன்னா அந்த 10ல் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இதுலேயே ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது 4 வருஷத்துக்கு முன்னால் வயசு வித்தியாசம் 6 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கள்ல. இப்போ இதிலிருந்து 10 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 6, 40க்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி 36. ஓகேங்களா? ஸோ அப்போது 4 வருஷத்துக்கு முன்னால் நரேந்திராவோட வயசை விட அவங்க அம்மாவோட வயசு 6 மடங்கு. ஓகேங்களா? அப்போது கரெக்டாக ஆன்சர் வந்துச்சுங்களா? ஸோ 4 வருஷத்துக்கு முன்னால் 10 - 4 = 6, 40 - 4 = 36, 6 × 6 36. இதே மற்றதுக்கு வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 3ன்னு வரும், இது 24ன்னு வரும். ஸோ 3 × 8 தான் 24. அப்போ இது வராது. இது வந்து பார்த்திங்கன்னா 17ன்னு வரும், இது 16ன்னு வரும், இது 76ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 16ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. இப்படியும் செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டான மெத்தட். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. A/B = 3:4. ஸோ 5A - 3B + 7A 2B ஓட வேல்யூ என்ன? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து A = 3, B = 4 அப்படி எடுத்துக்கலாம். எந்த ஒரு இதுவும் யோசிக்கவே தேவையில்லை. சரிங்களா? இப்போ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருங்க? 5A - 3B / 7A + 2Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 × 3 - B 3B 3 × 4. ஓகேங்களா? டிவைடட் பை 7 × 3 + 2 × 4. ஸோ 5 × 3 15 - 12 டிவைடட் பை 7 × 3 21 + 2 × 4 8. ஓகேங்களா? ஸோ 15 - 12 3, 21 + 8 29, 3 டிவைடட் பை 29. ஓகேங்களா? ஸோ வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து 3 டிவைடட் பை 29. ஓகே. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஸ்பியர்ஸ். ஸ்பியர்ஸ் அப்படின்னா வந்து உருளை. ஓகேங்களா? ஸோ அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1:8 அப்படிங்கிற கோலம். ஓகேங்களா? ஸ்பியர்னா கோலம். ஓகே. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மேற்பரப்பு. ஸோ மேற்பரப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 1:8ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே பார்த்திங்க வால்யூம் அப்படின்னா முப்பரிணாமம். ஓகேங்களா? 3 டைமென்ஷன். ஓகேங்களா? 3Dயில் இருக்கும். அப்போது R1³ = R2³ = 1:8. ஓகேங்களா? R1³ = R2³ = 1:8னா R1 = R2 வந்து 1:2. ஏன்னா கியூப் ரூட் எடுக்கிறோம். ஸோ 1³ 1ஓட கியூப் ரூட் வந்து 1னா 8ஓட கியூப் ரூட் வந்து 2. இப்போ ஏரியா. ஓகேங்களா? ஏரியானா 2 டைமென்ஷன். சரிங்களா? வால்யூம் வந்து 3D. அதனால தான் அது எப்பவுமே மீட்டர் கியூப்பில் வரும். ஓகேங்களா? 3 டைமென்ஷன். ஏரியானா 2 டைமென்ஷன். அதனால தான் அது எப்பவுமே மீட்டர் ஸ்கொயரில் வரும். ஓகேங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது லென்த்து, அது 1 டைமென்ஷன். அதனால தான் மீட்டரில் வரும். நீளம். ஓகேங்களா? இது பரப்பளவு, இது கன அளவு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது ஏரியா கேட்டிருக்காங்க, அது ஸ்கொயரில் வரும். அப்போது R1² = R2² வந்து 1:2 ஸ்கொயரில் வரும். அப்போது 1:4. சரிங்களா? ஸோ 1:4 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்முலாவாக இருந்தாலும், ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4/3 pi R1³ = 4/3 pi R2³ வரும். சரி, R2³ வரும். இந்த 4/3 ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால ரேஷியோவில் காமனாக இருக்கிற மல்டிபிள்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அதனால தான் R1³ = R2³ டேரெக்டாக எடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே. ஆவரேஜ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் டெஸ்ட் இஸ் 39.2. அதில் 3 பேரோடது 41, மிச்சம் 2 பேர்த்தோட என்ன? ஓகேங்களா? ஸோ 5 பேரோட ஆவரேஜ் வந்து 39.2. அப்போ அதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 70. ஓகே, இன்ட்டு 5னா நம்ம என்ன பண்ணால் டிவைட் பை 2 பண்ணணும், அதுக்கப்புறம் 10 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 39.2 வந்து 19.6, 19.6 × 10 196. சரிங்களா? 3ஓட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 41, 3 × 41 123. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 3 அப்புறம் 7. இது வந்து 2ஓட ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆவரேஜ் ஆஃப் 2.
ஓகேங்களா. அப்போது சாரி இதோட சம் ஆஃப் 2 ஆவரேஜ் ஆஃப் 2 இல்லை சம் ஆஃப் 2 ஓகேங்களா. அப்போ ஆவரேஜ் ஆஃப் 2 வந்து 73 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 36.5 ஓகேங்களா. ஸோ 36.5 தான் இதோட ஆவரேஜ். ஓகே. ஸோ மதர் வந்து அவங்க டாட்டரை விட 3 மடங்கு வயசானாங்க. ஸோ எம்டின்னு வச்சுக்கலாம். ஸோ மதருக்கு எம், டாட்டருக்கு டி. ஸோ மதர் வந்து டாட்டரை விட 3 மடங்கு வயசு அதிகம். 5 வருஷத்துக்கு பின்னால அப்போ மதர் -5 டாட்டர் -5 அவங்க ரிலேஷன்ஷிப் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 4 மடங்கு. 5 வருஷத்துக்கு முன்னால 4 மடங்கு. ஸோ இப்போ அந்த டாட்டரோட ஏஜ் என்ன, டாட்டரோட ஏஜை கேட்டிருக்கனால மதருக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1ல் இருக்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3d - 5 ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம் 4d - 20. இப்போ 3d அந்த பக்கம் வந்துச்சுன்னா 4d - 3d ஈக்குவல் டு 20 + 5 சாரி 20 - 5 20 - 5. ஸோ 3d சாரி 4d - 3d வந்து d, 20 - 5 வந்து 15. அப்போது 15 years. ஓகேங்களா. த கரண்ட் ஏஜ் ஆஃப் த டாட்டர். ஓகே. ஆங்கிள்ஸ் ஆஃப் அ குவாடிலேட்ரல். ஓகே. நாற்கரத்தின் கோணங்கள் அப்படின்னா ஸோ அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாற்கரம் அப்படின்னா 4 சைடு இருக்குது. n = 2. குவாடிலேட்ரல் குவாடுனா n = 4. குவாடுனா 4 ஓகேங்களா. குவாடுனா 4, ட்ரையாங்கிள்னா 3 ஓகேங்களா. இப்போது ஒரு குவாடிலேட்ரலோட டோட்டல் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஸோ டோட்டல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ குவாடிலேட்ரல் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஓகேங்களா. ஸோ n - 2 × 180 degrees. இப்போ குவாடிலேட்ரலுக்கு வந்து 4 சைடு, அப்போ n வந்து 4, 4 - 2 × 180. ஸோ 2 × 180 ஈக்குவல் டு 360 degrees, 360 டிகிரி. எது 4 ஆங்கிளும் சேர்த்து. இதே பென்டகன் 5 சைடு இருக்கிறது இருந்துச்சுன்னா 540 வரும். ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா n வந்து 3, 3 - 2 1, 1 × 180 180. ஸோ ஒரு முக்கோணத்தோட ட்ரையாங்கிளோட இன்டர்னல் ஆங்கிள்ஸ் எல்லாம் சேர்த்துனோம்னா 180 டிகிரி வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு குவாடிலேட்டரில் டோட்டல் ஆங்கிள்ஸ் வந்து 360 டிகிரி. அவங்க கேட்டுற ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். ஸ்மாலஸ்ட் ஆங்கிள்னா இந்த ரேஷியோவில் எது சின்ன வேல்யூ அதுதான் ஸ்மாலஸ்ட் ஓகேங்களா. அப்போது 5 டிவைடட் பை மொத்த ஆங்கிள். ஸோ மொத்த ஆங்கிள் சேர்த்து தான் 360. அப்போ மொத்த ஆங்கிளோட ரேஷியோ என்னன்னா 5 + 8 + 10 + 13 இன்டூ 360 டிகிரி. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டோட்டல் ஆங்கிள்ஸ் ஓகேங்களா. 5 வந்து ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். ஒருவேளை லார்ஜஸ்ட் ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா 13 போட்டிருக்கணும் ஓகேங்களா. லார்ஜஸ்ட் ஆங்கிள் கேட்டாங்கன்னா 13 போட்டிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் எல்லாமே குவாடிலேட்ரல் தானே, சாரி ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எல்லாமே குவாடிலேட்ரல் தானே. ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளோட இன்டர்னல் ஆங்கிள்ஸ் எதுனா 320 டிகிரி தானே வருது ஓகேங்களா. ஓகே. ஸோ குவாடிலேட்டருங்கிறது 4 சைடு இருந்தாவே அது குவாடிலேட்டர் தான். அது ஆங்கிள்ஸ் வந்து இப்போ பேரலோகிராமாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வேறு வேறு ஷேப், ராம்பஸ் அப்படி கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஓகே. ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் 5. ஸோ 5 டிவைடட் பை ஸோ 5 + 8 13, 13 + 10 23, 23 + 13 36 டிவைடட் பை 36 இன்டூ 360 டிகிரி. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 10, 5 × 10 = 50 ஓகேங்களா. ஸோ இன்டர்னல் ஆங்கிள்ஸ் ஆஃப் சாரி அந்த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் ஆஃப் அ குவாடிலேட்டர் நாற்கரத்தின் மிகச்சிறிய கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரிஸ் ஓகேங்களா. ஓகே. ஸோ 2 numbers are in the ratio 9:11. If 6 is added to each number, the ratio becomes 6:9, 6:7. Find the greatest number ஓகேங்களா. ஸோ 2 நம்பர் x டிவைடட் பை y அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 9/11 ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த நம்பர்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 11x = 9y சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் வந்து 6 வந்து ஒவ்வொரு நம்பருக்கு ஆட் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா. இஃப் 6 இஸ் ஆடட் டு ஈச் நம்பர், ஸோ அப்போது x + 6 டிவைடட் பை y + 9
சாரி y + 6 ஈக்குவல் டு அது வந்து 6:7 ரேஷியோவில் ஆயிடுது 6:7. ஸோ அப்போ கிரேட்டர் நம்பர்னா கிரேட்டர் நம்பர் வந்து y தான், ஏன்னா y தானே. ஸோ எக்ஸ் 9 y 11னா y தான் கிரேட்டர் நம்பர். இப்போ y தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ 7 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x + 6 ஈக்குவல் டு 6 இன்ட்டு y + 6. 7x + 42 equal to 6y plus 36. Okay, 7x minus 6y equal to minus 6. சரிங்களா, 42 அந்த பக்கம் போனால் minus 42 மாறிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா y கண்டுபிடிக்கணும், அதான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும்னா x equal to 9y/11 அப்படி எழுதினோம்னா எக்ஸுக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அப்போது 7 இன்ட்டு 9y/11 மைனஸ் 6y ஈக்குவல் டு மைனஸ் 6. ஓகேங்களா, ஸோ எக்ஸுக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ஏன்னா y தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணோம்னா இது 7 இன்ட்டு 9 63y, 11 இங்கே போயிடும், மைனஸ் 66y ஈக்குவல் டு மைனஸ் 66. ஸோ அப்போது 63y minus 6y 66y வந்து minus 3y equal to minus 66. y equal to minus 66 divided by minus 3 equal to 22. ஸோ y-ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22, அது லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போது இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது. ஓகேங்களா, சி நார்மலாக ஒரு நம்பர் வந்து ரெட் எடுத்து. ஓகே, ஸோ நார்மலாக ஒரு நம்பர் வந்து 9:11 ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? இங்கே இருக்கிறது, ஸோ இது 9x இன்ட்டு 11x கணக்கு தானே. ஸோ 9x இன்ட்டு 11x தான், எக்ஸு கேன்சல் பண்ணி நம்ம இது எழுதுகிறோம். அப்போது இங்கே இருக்கிறது ஆப்வியஸாக ஒரு மல்டிபிள் ஆஃப் 11ஆக இருக்க தானே வாய்ப்பு இருக்குது, ஒரு மல்டிபிள் ஆஃப் 11. அப்போ இங்கே 22ஆக இருக்கும், இங்கே 18ஆக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இங்கே இருக்கிறது மல்டிபிள் 18, ஒருவேளை இங்கே 33ஆக இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதில் மல்டிபிள் ஆஃப் 11 இருக்குன்னா இதில் மட்டும்தான். இப்போ இங்கே 33 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம். ஓகேங்களா, பட் ஒரே ஒரு மல்டிபிள் ஆஃப் 11 தான், ஹையஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அது வந்து y, அது இதுதான். ஸோ மல்டிபிள் ஆஃப் 11. ஸோ அப்போ அதை பார்த்தோன்னே ஆப்ஷனை பாருங்கள், மல்டிபிள் ஆஃப் 11 இருக்கான்னு. ஒரு வேளை ஸ்மாலஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ இதை எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 18 டிவைடட் பை 22 வந்து 9/11. இது கூட ஆர் ஆட் பண்ணோம்னா 18 + 6 டிவைடட் பை 22 + 6. ஸோ 18 + 6 வந்து 24, 22 + 6 வந்து 28. ஸோ இதோட ரேஷியோ 6:7, அவ்வளோதான். ஸோ இது ஷார்ட்கட், இது நார்மல் மெத்தடு, இது வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா, ஸோ அங்கே இருக்கிற ஏதாவது மல்டிபிள் இங்கே இருக்கான்னு பாருங்கள், டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஏன் வந்து ரெண்டையும் இது பண்ணுறேன், ஷார்ட்கட் மட்டும் சொல்லித்தரல அப்படின்னா, ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும், இதுவும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா தப்பே ஆகாது, 100% கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. சம் ஆஃப் 2 numbers is 40 and the product is 60. Find the reciprocal. ஓகேங்களா, ஸோ இப்போது சம் ஆஃப் 2 numbers x plus y equal to 40, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் xy equal to 16 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு வேளை y equal to 60/x அப்படின்னு போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி, ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா ஸோ x + 60/x equal to 40, x² + 60 equal to 40x. ஸோ இப்படின்னு இது லென்த்தாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இதை இந்த மாதிரி கேட்கும்போது லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்கேன், அடுத்து கொஸ்டின் எழுதுங்க. சம் ஆஃப் ரெசிப்ரோக்கரல், ரெசிப்ரோக்கரல்னா 1 டிவைடட் பை அந்த நம்பரை இன்வெர்ஸ் பண்ணும். ஸோ ரெசிப்ரோக்கரல் ஆஃப் எக்ஸ் என்ன 1/x, ரெசிப்ரோக்கல் ஆஃப் y என்ன 1/y, அதோட சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சம் என்ன 1/x + 1/y. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஸோ y மேலே போகும், y x இங்கே வரும், ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை xy. சரிங்களா, இப்போ பாருங்கள், x + y என்ன 40, xy என்ன 60, அவ்வளோதான். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2/3. சரிங்களா, ஸோ 2/3.
ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மறக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது ஏதாவது ஒரு இடத்துல வரும். பட் ஆக்சுவலாக இது பார்க்க ஸோ இந்த மாதிரி போனாலும் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அந்த -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √4a² by 2a அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும்ல, அதை போட்டு தான் கொண்டு வரணும். சரிங்களா? அது எதுக்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக போயிட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பார்த்து. ஸோ இந்த சம்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் வந்து ஏன்னா நீங்கள் அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அது இதுன்னு மேலே போக போக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க. ஸோ சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து ஒன்று கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த சம் ஆஃப் த நம்பர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா இது ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஸோ த ரேஷியோ பிட்வீன் 2 நம்பர்ஸ் 3:5 LCM is 120 இந்த நம்பர்ஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போது ரெண்டு நம்பர் வந்து 3:5. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணி அந்த ஷார்ட்கட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x, 5x. சரிங்களா? ஸோ அதை 3:5. ஸோ 3xக்கும் 5xக்கும் எல்சிஎம் எடுத்தா, ஸோ 3xக்கும் 5xக்கு எல்சிஎம் எடுத்தா, ஸோ 3x, 5x, 5x, x, ஸோ x, ஸோ 1, 1. ஓகேங்களா? ஸோ அப்போது இப்படி இருக்கும்போது எல்சிஎம் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து 3 × 5 × x = 15x, அதாவது 120. அப்போ x = 120 divided by 15 = 8. சரிங்களா? அப்போ the numbers என்ன? The numbers are 3xனா 3 × 8 = 24, 5xனா 5 × 8 = 40. சரிங்களா? அப்போ 24, 40. ஓகே. ஸோ இப்போது இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து 3 × 7, இது 3 × 8, இது 3 × 9, இது 3 × 10. ஓகேங்களா? இது 3 × 10. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு 3 × 4 2 வரும், 3 வரும், 4 வரும். சாரி, 120 ஃபேக்டர்ஸ் எழுதணும் அப்படின்னா ஸோ 2, 3, 4, 5, 6, 8, 12, 15, 16 வராது, 20, 24, 48, 60, 30 இது வருது. ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல 7ஓ 9ஓ வந்து வருதா? ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு இடத்துல 7ஓ 9ஓ வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரெண்டுக்கும் மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கும் மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ இந்த ரெண்டு டிவைட் பண்ணோம்னா 3:5, இதையும் டிவைட் பண்ணால் 3:5 ரேஷியோவில் வரும். ஸோ அதுக்கு மட்டும் செக் பண்ணால் போதும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதுலேருந்து கரெக்டாக இதுக்கு முன்னால் பார்த்த சம்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் டிரைவ் பண்ண முடியாது. பட் ரெண்டே எலிமினேட் பண்ணி இந்த 7ஓ 9ஓ வர வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஓகேங்களா? 7 கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் கண்டிப்பாக அந்த எக்ஸுக்கான வேல்யூவே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 25, டிஃப்ரென்ஸ் இஸ் 15. அதோட ரேஷியோ என்ன? ஸோ சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், ரெண்டு நம்பரோட கூட்டு x + y வந்து 25. அந்த நம்பரோட வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா x - y = 15. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2. இதை ஆட் பண்ணோம்னா ஸோ +y -y கேன்சல் ஆகிடும். அப்போது x + x 2x, 25 + 15 40. ஸோ x = 40 டிவைடட் பை 2 = 20. ஸோ x 20னா x கூட 5 சேர்த்துனா 25, x 20 கூட 5 கழிச்சோம்னா 15. அப்போ y = 5. ஸோ x வந்து 20, y வந்து 5. அப்போ ரெண்டு நம்பரோட ரேஷியோ x/y வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20:5. ஸோ 20:5 20:5னா 5ஆல் டிவைட் பண்ணோம்னா வகுத்தோம்னா 4:1. ஓகே. ஸோ 4:1 தான் ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ 10 கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அகைன் திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2-3 ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அண்டு
இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எரர் ஃப்ரீயாக வரும். ஸோ எடுத்தோடனே ஒரு ஷார்ட்கட் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பெருசாக யோசிக்காமல் அதை வந்து சால்வ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.